பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது வரையிலான தகவல்கள் என்ன இருக்கிறது? ஜெனிஃபர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வந்து அங்கிருக்கும் அந்த மைய மண்டபத்தில் அமர்ந்திருப்பதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக அங்கு வந்த பாஜகவுடைய மூத்த தலைவர் அமித்ஷா அவர்களிடம் அனைவரிடமும் வாழ்த்துக்களை தெரிவித்து அங்கு அமர்ந்துள்ளார். மிக முக்கியமாக இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்களுடைய கூட்டம் மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய எம்பிக்கள் கூட்டமும் பார்லிமெண்டரி கட்சியின் கூட்டமும் தற்போது நடைபெற உள்ளது. அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக்குவதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சி தலைவராக, நாடாளுமன்ற கட்சி தலைவராக அவரை அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்குவதற்குமான ஒரு கூட்டம் தான் தற்பொழுது நடைபெற உள்ளது. அதன் பின்னர் கட்சி தலைவர்கள், ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரதமர் மோடி, பாஜகவுடைய மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் அவர்கள் ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரல் கடிதத்தில் பெற வேண்டிய அனைத்து ஒப்புதல்களையும் பெற்று அதன் பின்னர் அதிகாரப்பூர்வமாக இன்று மாலை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமையை தேசிய ஜனநாயக கூட்டணியானது கோர உள்ளது. இன்றைய இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் 26 கட்சிகளை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து ஜி.கே. வாசன், ஓ. பன்னீர்செல்வம் மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்பொழுது இங்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்துள்ளதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. இவர்கள் தவிர பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் இன்றைய இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்ற பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியுடைய எம்பிக்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜகவினுடைய மாநில முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் ஆகியோரும் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்றதற்காக தற்போது தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்துடைய தலைவர் குறிப்பாக நிதிஷ்குமார் ஆகியோரும் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு நான் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமான முடிவுகள் என்பது இன்று எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அந்த ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு உரிமையை பாஜக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இன்று கோர உள்ளது. அனைத்து தலைவர்களையுமே மரியாதை நிமித்தமாக முதலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடக்க இருக்கிறது. முக்கிய தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் இணைந்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே தலைவர்கள் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி முகமன் கூறிக்கொள்ளும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து பாஜக கூட்டணி கட்சியின் தலைவராக நரேந்திர மோடி அவர்களை இன்று தேர்வு செய்ய உள்ளனர். அது குறித்த விவாதங்கள் இன்று நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முடிந்த பிறகு பாஜகவின் தலைவர்களின் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. தமிழகத்திலிருந்தும் பல்வேறு தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லியில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா, இந்த கூட்டத்தினுடைய முடிவில் என்னென்ன விவரங்கள் நமக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம்? ஜெனிஃபர், மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி தலைவராக, குறிப்பாக நாடாளுமன்றத்துடைய தலைவராக பிரதமர் மோடி தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஒப்புதல் தான் இந்த கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட உள்ளது. கூட்டணி கட்சிகள், வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து உறுப்பினர்களும் அவருக்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் அவருடைய உறுப்பினர்களிடம் பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக்குவதற்கான ஒரு கையெழுத்திட்ட கடிதத்தையும் அவர்கள் பெற்று வந்துள்ளார்கள். அந்த கடிதமானது ஒட்டுமொத்தமாக ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டாக பாஜக வழங்கப்பட்டு இன்று மாலை ஆட்சி அமைக்க உரிமை கோரும் நேரத்தில் அவையும் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும். முதல் கட்டமாக பிரதமரை தேசிய ஜனநாயக கட்சி தலைவராக தேர்வு செய்து பிரதமராக முழுமையான அங்கீகாரம் வழங்குவதற்கான ஒரு ஒப்புதலை தான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இலாக்காக்கள், மிக முக்கியமாக பாஜக எவ்வளவு இலாக்காக்களை வைத்துக் கொள்ள உள்ளது, அது மட்டுமல்ல
கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் மற்றும் பதவிகளை வழங்க உள்ளது என்ற ஒரு இறுதிக்கட்ட முடிவும் இன்று மாலைக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் மிக முக்கியமாக இலாக்காக்கள் என்பது நேற்று மாலை பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவானது இறுதி செய்துள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது கிடைக்கப்பட்டது. மூத்த தலைவர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் பிரதமர் மோடியுடன் அமர்ந்து நேற்று இரவு அனைத்து இலாக்காக்களையும் அவர்கள் இறுதி செய்துள்ளதாகவும் பாஜகவுடைய இலாக்காக்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த முறை பொறுப்பு வழங்குவது என்ற ஒரு வரைவு பட்டியலையும் அவர்கள் தயாரித்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 9ஆம் தேதி மாலை எந்தெந்த தலைவர்கள், மிக முக்கியமாக கூட்டணி கட்சியுடைய இந்த முறை அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருப்பதன் காரணமாக எந்தெந்த கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் 9ஆம் தேதி மாலை நடைபெற உள்ள அந்த பதவியேற்பு விழாவின் பொழுது பிரதமர் மோடியுடன் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் இன்று நடைபெற உள்ள அந்த நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாகவே பிரதமர் மோடி அறிவிக்க உள்ளார். அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களுக்கான வழங்கப்படும் இலாக்காக்கள் என்ன என்பது குறித்த ஒரு அறிவிப்புகளும் இன்றைய கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது. அதற்கான எதிர்பார்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே உள்ளது. ஜெனிஃபர், சுசித்ரா, குறிப்பாக இந்த இலாக்காக்களை பிரிக்கும் போது அதில் தமிழ் தலைவர்கள் யாருக்காவது வாய்ப்பு இருப்பது குறித்து ஏதேனும் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ஜெனிஃபர், அது வெற்றி பெற்ற எம்பிக்கள் மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் வெற்றி பெறாத ஒரு சில தலைவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கி பின்னர் வரும் காலத்தில் ஒன்று ராஜ்யசபா உறுப்பினராக அவர்களை மாற்றுவதற்கான ஒரு ஆலோசனையை பாஜக தலைமையானது முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய கேபினெட்டில் ஒரு அங்கம் வழங்குவதற்கான ஒரு ஆலோசனையை பாஜகவானது முன்னெடுத்துள்ளாகும். அதன் அடிப்படையில் அவருக்கான ஒரு வாய்ப்பு என்பது வழங்கப்படும் என்ற ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. அவர் மட்டுமல்லாமல் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு பேர் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களை சார்ந்த பிராந்திய கட்சிகளுடைய தலைவர்களில் ஒரு சிலருக்குமான ஒரு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டு பின்னர் ராஜ்யசபாவில், அதாவது அவர்கள் மட்டுமல்லாமல் ஏக்நாத் ஷிண்டே, மிக முக்கியமாக மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக உள்ள ஏக்நாத் ஷிண்டேவிற்கு மத்திய கேபினெட் பொறுப்பு வழங்குவதற்கான ஒரு முடிவிற்கு பாஜக வந்துள்ளதாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இந்த காரணம் என்னவென்றால் அவர் வரும் மகாராஷ்டிராவில் இந்த வருடத்தினுடைய இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற உள்ள நிலையில் அவர் மத்திய பொறுப்பிற்கு வருவதற்கான ஒரு விருப்பத்தை தற்பொழுது பாஜகவுடைய தலைமைக்கு தெரிவித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அவரை மத்திய அமைச்சராக மாற்றுவதற்கான ஒரு ஆலோசனை என்பது அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவருக்குமான ஒரு கேபினெட் பொறுப்பும் இந்த முறை வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஜினிகா, கேபினெட் பொறுப்புகளில் யார் யாருக்கு என்ன என்பது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் என்னென்ன பதவிகளை, எந்தெந்த இலாக்காக்களை கேட்டார்கள் என்பது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக ஜெனிஃபர், தெலுங்கு தேசம் கட்சியை முதலில் பார்ப்போம். மிக முக்கியமாக பல்வேறு துறைகளை தெலுங்கு தேசம் கட்சியானது கோரியிருந்தது. ஏனெனில் 16 எம்பிக்கள் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கிய ஒரு கட்சியாக தெலுங்கு தேசம் கட்சியும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் அவர்கள் கேபினெட் பொறுப்பில் மிக முக்கிய இலாக்காக்களாக கருதப்படும் பாதுகாப்புத்துறை, நிதித்துறை உள்ளிட்ட துறைகளையும் கேட்டிருந்தார்கள். ஒருவேளை அது வழங்கப்பட முடியாமல் போனால் நிதித்துறையில் தங்களுக்கான அந்த இணையமைச்சர் பொறுப்பை தங்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிபந்தனையை சந்திரபாபு நாயுடு விதித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த ஒரு MOS ஆனது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் விமான போக்குவரத்து துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகியவற்றையும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ஒதுக்குவதற்கு பாஜக இசைவு தெரிவித்துள்ளதாக தகவலானது வெளியாக இருக்குது. அதே போல் மக்களவையினுடைய துணை சபாநாயகர் பொறுப்பும் தற்போது தெலுங்கு தேசம் கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை பொறுத்த அளவில் அவர்கள் 3 முதல் 4 கேபினெட் பொறுப்புகள், இலாக்காக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அவர்கள் மிக முக்கியமாக கேட்டது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண் துறை ஆகிய துறைகள். அது மட்டுமல்லாமல் ரயில்வே துறையினுடைய பொறுப்புகளும் தங்கள் கட்சிக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நிதிஷ்குமார் விடுத்திருந்தார். ஆனால் இதில் ரயில்வே மற்றும் வேளாண் துறையினுடைய அந்த ஒரு பொறுப்புகள் என்பது எவ்வாறு வழங்க முடியும் என்ற ஒரு கேள்வியை பாஜக தலைவர் எழுப்பியிருந்தார்கள். வேண்டுமென்றால் ரயில்வே துறையினுடைய ஒரு MOS இணையமைச்சர் பொறுப்பை வழங்குவதற்கான ஒரு இசைவானது
வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதே போல் ஜித்தன் ராம் மஞ்சி பீகாரை சேர்ந்த மற்றொரு எஸ்ஐஎம்முடைய தலைவரும் எம்பியுமான ஜித்தன் ராம் மஞ்சிக்கு சமூக நீதித்துறை ஆனது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வானுக்கு தற்பொழுது இந்த முறை கேபினெட் பொறுப்பானது வழங்குவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ இசையை பாஜகவானது தெரிவித்திருக்கிறது. சிராக் பாஸ்வானும் இந்த முறை அவர் கேபினெட் அமைச்சராக ஏதேனும் ஒரு துறைகளில், குறிப்பாக இளைஞர் நலன் மற்றும் மேம்பாடு துறையில் அவர் அந்த கேபினெட் பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் என்பது இந்த முறை பதவியேற்க உள்ள இந்த புதிய அரசில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் முக்கிய இலாக்காக்கள் எதையும் விட்டு தருவதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு திட்டவட்டமான முடிவை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அமித்ஷா தெளிவாகவே கூறியுள்ளதாக பாஜக தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சுசித்ரா, தற்போது அங்கு நடக்கக்கூடிய கூட்டத்தினுடைய முடிவுகள் பதவியேற்பு விழாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த முடிவுகளை பொறுத்த அளவில் ஏற்கனவே கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கு அவர்களிடம் பலமுறை கலந்து ஆலோசித்து, அதாவது அவர்கள் மட்டுமல்லாமல், அதாவது பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா மட்டுமல்லாமல் பியூஷ் கோயல், ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்களும், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே ஆகிய தலைவர்களும் தனித்தனியாக பேசி முடிவுகளை இறுதி செய்துள்ளதை குறித்த ஒரு விவரங்களையும் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஒப்புதல் தெரிவித்த பிறகுதான் அந்த பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. அந்த இன்றைய கூட்டமும் இறுதி செய்யப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. அதனால் இதற்கு மேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்ற ஒரு நம்பிக்கை பாஜகவிற்கு வந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பதவியேற்பு விழாவை பொறுத்த அளவில் இந்த யாருக்கெல்லாம் அந்த பொறுப்புகள் என்பது வழங்கப்படுகிறதோ சுமார் 18 முதல் 20 அமைச்சர்கள் பிரதமர் மோடியோடு பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதனால் அந்த எண்ணிக்கை என்பதும் இலாக்காக்கள் என்பதும் ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதில் வேற எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்ற ஒரு கருத்து தான் பாஜக தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முடிந்த கையோடு பாஜக தலைவர்களின் கூட்டமும் நடைபெற இருப்பதாக கேள்வி. அந்நிலையில் அந்த கூட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது? பாஜகவினுடைய கூட்டத்தை பொறுத்தளவில் மிக முக்கியமாக முதலில் எந்தெந்த மாநிலங்களில் பாஜகவினுடைய அந்த வெற்றி வாய்ப்பு கடுமையாக சரிந்தது, அதனுடைய வாக்கு சதவிகிதம் குறைந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஒரு ஆலோசனை தான் முதற்கட்டமாக பாஜகவுடைய தலைவர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு என்பது 240 தொகுதிகளில் கிடைத்திருந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் பாஜகவுடைய வாக்கு சதவிகிதம் வெற்றி பெறும் அந்த மார்ஜின் என்பதும் மிக மிக மோசமான ஒரு நிலையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த ஒரு மோசமான செயல்பாடுகளுக்கு என்ன காரணம், என்ன செய்வதற்கு பாஜக தவறிவிட்டது ஒரு கட்சியாக என்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது முன்வைக்க இருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்கள், பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதல்வர்கள், துணை முதல்வர்கள் மட்டுமல்லாமல் அமைச்சர்கள், மாநில மாவட்ட செயலர்கள் என அனைவருமே இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தவிர பாஜகவினுடைய தேசிய தலைமை அலுவலகத்தினுடைய செயலர்கள், அமைப்பு செயலர்கள் உள்ளிட்ட அவர்களுமே இன்றைய கூட்டத்தில் அந்த பாஜகவினுடைய கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மக்களவையினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் எவை, சற்று இந்த வெற்றி விகிதம் குறைந்த மாநிலங்கள் எவை என பிரித்து வைக்கப்பட்டு அதன் மூலமாக அடுத்த கட்டமாக கட்சியை பலப்படுத்துவது எப்படி, மேலும் வாக்கு வங்கியை அதிகரிப்பது எப்படி என்பது குறித்த ஒரு ஆலோசனை தான் அவர்கள் இன்று அந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசிக்க உள்ளார்கள். பல்வேறு அதிரடி மாற்றங்களும் மிக முக்கியமாக பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கீழில் உள்ள மாவட்ட பொறுப்பு வரை பல்வேறு மாற்றங்கள் இன்றைய கூட்டத்திற்கு பிறகு அதிரடியான ஒரு அறிவிப்புகளாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக காத்திருப்போம். இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிகிறது. அடுத்த கட்ட நிகழ்வுகள், புதிய அரசு அமைப்பதற்கான அடுத்தடுத்த படிகளாக என்ன முன்னெடுக்கப்படும்? நிச்சயமா ஜெனிஃபர், இன்று மாலை, அதாவது இன்று நடைபெற்று வரும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு இறுதியில் அந்த கையெழுத்திடப்படும் அந்த கடிதங்கள் அனைத்தையுமே பெற்று மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு நேரடியாக சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமையை தேசிய ஜனநாயக கட்சிகளானது கோர உள்ளது. அந்த கோரிக்கையின் பொழுது பிரதமர் மோடி மட்டுமல்லாமல் அவருடன் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார்
நிதிஷ்குமார் மற்றும் சிவசேனாவுடைய தலைவர் ஏக்நாத் ஷிண்டே ஆகிய 3 பேரும் உடன் செல்ல உள்ளதாகவும் மத்திய முன்னாள் அமைச்சரும் பாஜகவுடைய மூத்த தலைவருமான அமித்ஷாவும் உடன் செல்ல உள்ளார். ஆகிய ஒரு 4 முதல் 5 பேர் இன்று நேரடியாக சென்று அந்த ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமையை அவர்கள் கோர உள்ளார்கள். அவர்களுடைய கடிதத்தை ஏற்று அதிலுடைய அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அழைப்பை இன்று இரவே குடியரசுத் தலைவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார். அதன் பின்னர் வரும் 9ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக மாலை 6 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா என்பது ஜனாதிபதி மாளிகையில் அதனுடைய முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஒரு திடலில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 7000 முதல் 8000 பேர் விருந்தினர்களாக அதில் பங்கேற்க உள்ளார்கள் என்பதையும் நம் பிரத்யேகமாக செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இதற்கு அடுத்தபடியாக இலாக்காக்கள், மிக முக்கியமான இலாக்காக்கள் என்பது யாருக்கெல்லாம் எந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டுள்ளது, முதற்கட்டமான ஒரு இலாக்காக்கள் என்பது பிரதமருடன் பதவியேற்பவர்களுக்கான ஒரு இலாக்காக்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்படும். ஆனால் அதன் பின்னர் மீதமுள்ள சுமார் 50 முதல் 60 இலாக்காக்களுக்கு யாரையெல்லாம் அமைச்சர்களாக அவர்கள் நியமனம் செய்ய உள்ளார்கள் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது அந்தந்த கட்சிகளிடம் மட்டுமல்லாமல் கட்சியினுடைய தலைவர்களிடம் இடையேயான ஒரு ஆலோசனையும் அடுத்த வாரம் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகே முழுமையான ஒரு இலாக்கா பட்டியல், அமைச்சர்கள் பட்டியல் என்பது இன்னும் ஒரு 5 முதல் 6 நாட்களுக்கு பிறகே தயாராகும் எனவும் தெரிகிறது. ஜெனிஃபர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக முக்கியமான நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது குறித்த பல்வேறு தகவல்களை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு செய்தியாளர் பாலவேல் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். பாலவேல், தற்போது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்டது இலாக்கா கோரல்கள், யார் யாருக்கு எந்தெந்த இலாக்கா என்பதுதான். அதில் குறிப்பாக உள்துறையும் பாதுகாப்புத்துறையும் தெலுங்கு தேசம் கட்சியினரால் கோரப்பட்டிருந்தது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு, அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் நிகழுமா என்பது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக ஜெனிஃபர், நீங்க குறிப்பிட்டது போல அந்த டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா முக்கியமான போர்ட்போலியோக்களை பாரதிய ஜனதா தன்வசமே வைத்துக் கொள்வதற்கான ஒரு முடிவைத்தான் எட்டியிருக்கிறார்கள். நேற்றைக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் சில முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் கூட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் அவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகாக இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார்கள். 9ஆம் தேதி 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் நெய்பர் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய அண்டை நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் தொடர்ச்சியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8000 பேர் இந்த பதவியேற்பு விழாவில் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் தற்போது நடைபெறக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் ஜே.பி. நட்டா, அமித்ஷா, சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவர்களெல்லாம் பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டார்கள், தோல்வியை தழுவினார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் எழுப்பிய அந்த கேள்வி, நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து நிறைய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 பேர் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த டிமாண்ட்ஸ்ல மிக முக்கியமானது போர்ட்போலியோக்கள் தான். நிதி, உள்துறை மாதிரியான முக்கியமான போர்ட்போலியோக்களை அவர்கள் ஒரு சில பட்டியல் கொடுத்திருந்தாங்க. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். அதே நேரத்தில் எம்ஓஎஸ் மாநிலங்களுக்கான இணையமைச்சர் பொறுப்பும் கூட அவர்கள் தரப்பிலிருந்து கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் அது எவை என்பது முடிவு செய்திருந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு மீண்டுமாக அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முன்னாள் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டை தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்றதா கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் மீண்டுமாக நிர்மலா சீதாராமனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறது தாண்டி
அடுத்த ஒருவர் 2 பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம். அதுல இன்னொருவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பேரினுடைய பெயர்கள் பரிந்துரை பட்டியலில் இருப்பதாக சொல்லப்பட்டது. அது நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். அவர் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதே போன்று இங்க முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட தற்போது நேற்றைக்கே புறப்பட்டு டெல்லி சென்றிருக்கிறார். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களினுடைய கூட்டத்திற்கு பிறகாக கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய கூட்டமும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதில் நரேந்திர மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலும் கூட தொடர்ச்சியாக எந்தெந்த மாநிலங்களுக்கு, குறிப்பாக தென் மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த போர்ட்போலியோக்களை ஒதுக்கலாம் அல்லது மாநில இணையமைச்சர்களுக்கான அந்த பொறுப்பை ஒதுக்கலாம் என்பது தொடர்பாகவும் இன்று ஒரு இறுதி முடிவு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகாக இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து மீண்டுமாக ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை நரேந்திர மோடி கோர இருக்கிறார். அதன் அடிப்படையில் 3வது முறையாக, அதாவது கடந்த 2 முறையை காட்டிலும் பெரும்பான்மை பலம் இல்லாமல் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சிகளோடு ஆதரவோடு பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் அவர்கள். சார் வணக்கம். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களினுடைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போர்ட்போலியோக்கள் அப்படிங்கிற அந்த கோரிக்கையின் பார்த்தோம்னா நிதிஷ், சந்திரபாபு நாயுடு 2 பேர் தரப்பிலிருந்து இருந்தது. ஆனா அவர்கள் கேட்டதை கொடுக்க முடியாது, முக்கியமான போர்ட்போலியோக்களை பாஜக தன் கைவசமே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை எட்டியிருக்கிறார்கள். இந்த போக்கு சரியானதுன்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு கூட்டணி அரசியல் ஆட்சின்னு வரும்போது நிச்சயமாக பேரங்கள் நடக்கும், நெகோசியேஷன்ஸ் நடக்கும். அதுல ஃபைனலா என்ன ஆகுதுன்னு இப்போ உடனே நீங்க ஒரு இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் தானே ஒழிய இன்னும் கன்ஃபார்ம்டு கிடையாது. இன்னும் இவரு என்னைக்கு, ஐ திங்க் சண்டே அன்னைக்கு பிரதமர் இது உறுதிமொழி அமைச்சராக உறுதிமொழி அந்த செரிமனி நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 நாள் இருக்கு. அதனால இன்னும் அந்த கடும் நெகோசியேஷன் நடக்கும். அதுல ஆனா ராய்சீனா ஹில் என்று சொல்லப்படுகிற நார்த் பிளாக், சவுத் பிளாக்கில் இருக்கும் 4 முக்கிய அமைச்சகங்கள் நிச்சயமாக பிஜேபி கொடுக்காது என்று தான் பரவலாக பேசப்படுகிறது. ஏனென்றால் அது இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ, அது அவங்க மெயினா அவங்க தான் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு நிறைய போர்ட்போலியோஸ் இருக்கு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோஸ். அதில் நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அதில் பிஜேபி எல்லாத்தையும் நாங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கூட்டணி கெடுபிடிகள், கூட்டணி நிர்பந்தத்தில் அவர்கள் சில பதவிகளை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இன்னும் லாஸ்ட் வேர்டு இன்னும் சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் 2 நாள் இருக்கு. நிச்சயமாக நெகோசியேஷன்ஸ் நடக்கும். நிச்சயமா அந்த நெகோசியேஷன் நடக்கும். பிளஸ் ஸ்பீக்கர் போஸ்ட் யாருக்கு போகுதுன்றது நிச்சயம். ஓகே, அதுவும் ஒரு கவனிக்கத்தக்க அம்சம். அது நிச்சயமா பிஜேபியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கோயலேஷன் ஆட்சியில 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியாது. அப்புறமா ஸ்பீக்கர் போஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சமயத்துல டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் எம்பிஸ் அதெல்லாம் வரும். அதனால பிஜேபி அதை அந்த போஸ்டையும் கொடுப்பதற்கு தயங்குவார்கள். ஆனால் அவர் 2 பேர், நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த கோயலேஷன் அரசியலில் ஒரு வல்லுநர்கள். எப்படி அவர்களுக்கு என்ன எடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும், அதை எடுத்துக்கொள்வார்கள். நிச்சயமாக. மிக்க நன்றி திரு சந்திரசேகர். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த 2 நாட்கள் அல்லது அடுத்த 1 வார காலம் என்பது தேசிய அரசியல்ல ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் கூட்டம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம்.